கோவை மேட்டுப்பாளையம் அடுத்த ஆலாங்கொம்பு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் மகா உற்சவ் 2025 விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். ஒரு வழிகாட்டுதல்ல இந்த அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 220 இடங்கள்ல நடந்தது. 240 இடங்கள். அதுல 4 பேர் கூட இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அவர் நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ்ல கலந்துரையாடினார்கள். அதுல நம்மளுடைய குழந்தை இங்க இருக்கிற நேசிகா அவர்களுடைய விளையாட்டு, அவங்க சைக்கிளிங், அதே நேரத்தில் கபடி, 2 துறையிலையும் சிறந்து விளையாட்டுகளோட ஒரு நேஷனல் பிளேயராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல கலந்துரையாடினாங்க. நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இங்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான விளையாட்டு திருவிழாவில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட் கலந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது. அதுல பிரைஸ் வாங்கியிருக்கிற உங்கள் அனைவருக்கும், அதுல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைக்கு இதுல ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சிகள், இந்த விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடுவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கல்வி கேஆர் ஸ்கூல், எஸ்எஸ்விஎம் ஸ்கூல், லாரன்ஸ் ஸ்கூல் மற்றும் எஸ்விஜி ஸ்கூல், அப்படி பல ஸ்கூல்களில் நம்மளுடைய விளையாட்டு விழா, இந்த விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பல்வேறு போட்டியாளர்கள் இன்றைக்கு பங்கு பெற இருக்கிறோம். கபடி, சிலம்பம், யோகா, வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், கோகோ போன்ற விளையாட்டுகளில் 32 பிரிவுகளில் நாம் பங்கு பெற்று கிட்டத்தட்ட 500ற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இங்கு இப்பொழுது பரிசு பெற இருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக, அவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக நம்மளுடைய மரியாதைக்குரிய திருமதி பிடி உஷா அவர்கள் நம்மளிடத்துல இங்கு வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். 2047 நாம் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு 2000 வல்லரசு பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். நாம் 2047 அடுத்த 23 வருடங்கள் வல்லரசாக இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுமைகளாக இங்க எதிரில் இருக்கின்ற நீங்க தான் இருக்க போறீங்க. நீங்க தான் இப்ப பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஆபீசராக, ஜட்ஜஸாக, அரசியல்வாதிகளாக பல்வேறு துறையும் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லுகின்ற அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நம்மளுடைய ஒரே லட்சியம், நம்மளுடைய பிரதமருடைய ஒரே லட்சியம். நாம் இன்றைக்கு 2014 நம்மளுடைய நாடு 11வது பொருளாதார நாடாக இருந்தது. இன்றைக்கு நாம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். 2027 3வது பெரிய நாடாக இருப்போம். 2047 உலகத்திற்கு வழிகாட்டியாக, உலகத்தில் வல்லரசு நாடாக நாம் இருக்க போகின்றோம். சகோதரர்களே, அந்த பாதையில் இன்றைக்கு இந்தியா, பாரதம், நம்மளுடைய நாடு ஒரு புதிய இளைஞர்களை கொண்ட நாடாக, புதிய பாரதத்தை கொண்ட நாடாக பிரதமர் தலைமையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இந்தியா இன்றைக்கு பல்வேறு துறைகளில் நாம் வீறு நாடு போட்டு கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த வளர்ச்சியில இன்றைக்கு இந்த கேலோ விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த பரிசு பெற்றிருக்கின்ற, பங்கு பெற்றிருக்கின்ற, கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் பெரிய அளவில் நாம் இந்த விளையாட்டு திருவிழாவை நடத்துவோம். அதில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் கலந்து கொண்டு நாம் நம்மளுடைய பாரதத்திற்காக, நம்மளுடைய நாட்டிற்காக, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, நாம் விளையாடுவது நமக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்திற்காக, நம்மளுடைய தேசிய கொடிக்கு மரியாதையை கொடுப்பதற்காக நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த ஒரு உத்வேகத்தோடு 2030 நம்மளுடைய காமன்வெல்த் கேம் அகமதாபாத்தில் நடக்க இருக்கிறது. அதுல நம்ம பகுதியிலிருந்து நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம், உங்களுடைய லட்சியம். நாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2036 நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில இந்த பகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் பரிசு பெற வேண்டும். அதற்காக நாம் தயாராகும் என கேட்டுக்கொண்டு உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் வேலை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து எங்களுடைய டீம், அதே போல நம்மளுடைய
பல பேர், அது நான் பேர் சொன்னால் நிறைய நீண்டு கொண்டு போகும், அத்தனை பேர் இந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்திருக்கிறார்கள். மேடையில் இருக்கின்ற கல்யாண சுந்தரமாகட்டும், மோகன்தாஸ் ஆகட்டும், அனைத்து ஸ்கூலை சார்ந்தவர்களும் இதில் தங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் இந்த விளையாட்டு திருவிழாவை மிகப்பெரிய அளவில் நடத்தின என்னுடைய டீமுக்கும், இங்கே பல நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் அதில் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.